வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஆண்டு 2க்கான தமிழ் மொழி பாடத்தில் இணைகிறோம். நான் உங்கள் ஆசிரியை நிறைமலை ஷாலினி தேவி. இன்றைய பாடத்தின் தொகுதி 20 மனமகிழ் நடவடிக்கைகள். இன்றைய பாடத்தின் திறன் 5-3-10. வினைமுற்றை அறிந்து சரியாக பயன்படுத்துவர். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். வாருங்கள் மாணவர்களே, முதலாம் நடவடிக்கைக்கு செல்லலாம். இந்நடவடிக்கையில் ஆசிரியை உங்களுக்காக சில படங்களை காண்பிக்கின்றேன். மாணவர்கள் அப்படங்களை பார்த்து அப்படங்கள் எதனை குறிக்கின்றன என்பதனை கண்டறிந்து ஆசிரியரிடம் கூறுவோம். முதலாம் படத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? முதலாம் படத்தில் ஒருவர் பாடுகின்றார். இரண்டாவது படத்தில் என்ன பார்க்கிறீர்கள்? இரண்டாவது படத்தில் 2 சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள்? விளையாடுகிறார்கள். மூன்றாவது படத்தில் என்ன காண்கிறீர்கள்? யார் இவர்? மூன்றாவது படத்தில் ஆசிரியர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார், பாடம் போதிக்கிறார். மாணவர்களே, நாம் மீண்டும் இப்படங்கள் எதனை குறிக்கின்றன என்பதனை பார்ப்போம். முதலாம் படம் பாடினாள். இரண்டாவது படம் விளையாடுகின்றனர். மூன்றாவது படம் போதிக்கிறார். சரி மாணவர்களே, இம்மூன்று சொற்களும் எதனை குறிக்கின்றன தெரியுமா உங்களுக்கு? இம்மூன்று சொற்களும் ஒரு செயலை குறிக்கின்றது. ஒருவர் செய்யும் ஒரு செயலை குறிக்கின்றது. ஆகவே நம்முடைய இன்றைய பாடத்தின் தலைப்பு என்ன? வினைமுற்று. நம்முடைய பாடத்தின் தலைப்பு வினைமுற்று. மாணவர்களே, இப்பொழுது வினைமுற்று என்றால் என்னவென்று நாம் பார்க்கலாம். வினைமுற்று, வினை என்றால் செயல் என பொருள்படும். செயல், ஒருவர் செய்யும் செயல் என பொருள்படும், அதுதான் வினை. முற்று எனப்படுவது முழுமை பெற்றது, முழுமை அடைந்தது. வினை கூட்டல் முற்று என்ன? செயல் முழுமை பெற்றது. புரிகிறதா உங்களுக்கு? வினை கூட்டல் முற்று, வினை முற்று, அதனுடைய பொருள் முழுமை பெற்ற செயல், முழுமை அடைந்த செயல். சரியா? இப்பொழுது நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இந்த புறம் நீங்க பார்த்தீர்களானால் வினை உள்ளது, இந்த பக்கம் வினை முற்று உள்ளது. சரியா? முதலாவது எழுது. எழுது என்பது ஒரு வினை, ஒரு செயல். நாம் எழுதுவது, அதனை நாம் வினைமுற்றாக எப்படி கூறலாம்? எழுதினார். அப்பா கடிதம் எழுதினார். அப்பா என்ன செய்தார்? வேறு அப்பா குறிப்பு எழுதினார். ஆகவே எழுதினார் எனப்படுவது வினை முற்று. இந்த வினைமுற்று சொல் ஒரு வாக்கியத்தின் இறுதியில் மட்டுமே வரும். வினைமுற்று சொல் ஒரு வாக்கியின் இறுதியில் வரும் சொல்லையே நாம் வினைமுற்று என்று கூறுவோம். எழுது என்பது வினை, எழுதினார் என்பது வினைமுற்று. அடுத்தது ஓடு. ஓடு என்பது தெரியும் தானே? நாம் ஓடுவது. சரியா? ஓடுவது என்பது ஒரு செயல், ஒரு வினை, ஒரு செயல், நாம் செய்யும் ஒரு செயல். அதை நாம் வினைமுற்றாக எப்படி மாற்றலாம்? ஓடினான், ஓடினான் என மாற்றலாம். ஓடினான் என மாற்றலாம். ஓடினாள், ஓடினார், ஓடினார்கள், எப்படி வேணாம் நாம் மாற்றி எழுதலாம். அடுத்தபடியாக சமை. சமை என்றால் சமைப்பது. அம்மா சமைப்பதற்கு தெரியும் தானே? அதுதான் சமை. அதனை நாம் வினைமுற்றாக எப்படி கூறுவோம்? சமைக்கிறார், சமைக்கிறார். மீண்டும் நாம் பார்க்கலாம். எழுது என்பது ஒரு செயல், ஒரு வினை. அதை நாம் வினைமுற்றில் எழுதினார் என்று கூறுவோம்.
ஓடு ஓடினான், சமை சமைக்கின்றாள். இது போல நிறைய சொற்கள் உள்ளன. சரியா மாணவர்களே? தொடர்ந்து நாம் வினைமுற்றை பற்றிய மேல் விவரங்களை காணலாம். வினைமுற்று ஒரு வினையின் கருத்து முற்று பெற்றிருக்கும் போது வினைமுற்று எனப்படும். ஒரு வினையின் கருத்து, ஒரு வினை என்றால் ஒரு செயல், அதில் என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன கூற வருகிறார்கள், அந்த விஷயம், அந்த கருத்து முழுமை அடைந்திருக்கும் போது அதனை நாம் வினைமுற்று என கூறுவோம். சரியா? முதலில் நாம் பார்த்தோம் அல்லவா, ஓடு. ஓடு என்றால் ஓடுவது. சரியா? அந்த ஓடு என்ற வினை அதனுடைய கருத்து முழுமை பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் அப்பா ஓடுவதை குறிக்கின்றது என்றால் அப்பா ஓடுகிறார் என்று நாம் கூறுவோம். ஆகவே ஓடுகின்றார் எனப்படுவது வினை முற்றாகும். ஒரு வாக்கியத்தில் இறுதியில் வருவதே வினை முற்று. இதனை நீங்கள் மறக்க கூடாது. அடுத்தது வினைமுற்று திணை, எண், பால், இடம், காலம் ஆகியவற்றை தெளிவாக காட்டும். திணை, எண், பால், இடம், காலம் ஆகியவற்றை தெளிவாக காட்டும். கண்டிப்பாக மாணவர்கள் இதற்கு முந்தைய பாடங்களில் கற்றிருப்பீர்கள். ஆசிரியர் கண்டிப்பாக இதனை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும் என ஆசிரியை நம்புகிறேன். ஒவ்வொரு வினைமுற்று சொல்லிலும் ஒரு வாக்கியத்தில் இறுதியில் உள்ள அந்த வினைமுற்றில் நாம் ஒரு திணையை பார்க்கலாம், எண் பார்க்கலாம், பால் பார்க்கலாம், இடம் பார்க்கலாம், காலமும் பார்க்கலாம். இவை அனைத்துமே அந்த ஒரு சொல்லில் அடங்கும். சரியா? சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் திணை, எண், பால், இடம், காலம் ஆகியவை பற்றி பார்க்கலாம். திணை. திணை என்பது உயர்திணை, அஃறிணை என இரு வகையாக பிரிக்கலாம். திணையை உயர்திணை, அஃறிணை என நாம் இரு வகையாக பிரிக்கலாம். உயர்திணை என்றால் என்ன? உயர்திணை எனப்படுவது மனிதர்களையும் தேவர்களையும் குறிப்பதே உயர்திணையாகும். சரியா? எடுத்துக்காட்டு என்னென்ன உள்ளன? அம்மா, அப்பா, கடவுள், விநாயகர், இவை அனைத்துமே உயர்திணை. அடுத்தது அஃறிணை. அஃறிணை எனப்படுவது மிருகங்களையும் தாவரங்கள் மற்றும் பொருள்களை குறிக்கக்கூடியது அஃறிணை. ஆடு, மாடு, புல், மேசை இவை அனைத்துமே அஃறிணை. உயர்திணை என்றால் மனிதர்கள், தேவர்களை குறிப்பது. அஃறிணை எனப்படுவது என்ன? மிருகங்களை, தாவரங்கள், பொருள்களை குறிப்பது அஃறிணையாகும். சரியா? அடுத்தது எண். எண் என்றால் என்ன? எண் என்றால் ஒரு எண்ணிக்கையை குறிப்பது. ஒருமை, பன்மை. ஒருமை என்றால் ஒன்று. ஒருமை என்றால் ஒன்று. பன்மை எனப்படுவது அதிகம், ஒன்றுக்கும் மேற்பட்டது. பன்மை என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டது. 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். அதுதான் பன்மை. எண்ணையும் நாம் இரு வகையாக பிரிக்கலாம், ஒருமை, பன்மை. அடுத்தது பால். பால் 5 வகையாக பிரிக்கப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால் ஆண்களை குறிப்பது, பெண் பால் பெண்களை குறிப்பது, பலர்பால் ஆண்கள் பெண்கள் இருவரையும் குறிப்பது, ஒன்றன் பால் மிருகத்தை குறிப்பது, பலவின் பால் மிருகங்களை குறிப்பது. நீங்கள் பார்த்தீர்களானால் ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால் இம்மூன்றும் ஒருமை. பலர்பால், பலவின் பால் பன்மை. பல பல என்று இருக்கின்றது பாருங்க, இது பன்மை. அடுத்த ஒரு விஷயம், ஆண் பால், பெண் பால், பலர்பால் உயர்திணை, ஒன்றன் பால், பலவின் பால் அஃறிணை. அடுத்தது வேற என்ன உங்களுக்கு தெரிய வேண்டும்? கண்டிப்பாக நீங்க இதை பத்தி நிறைய தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால் என்றால் ஒரு ஆணை குறிப்பது, அண்ணன். பெண் பால் என்றால் சிறுமி.
பலர்பால் என்றால் மாணவர்கள். ஒன்றன் பால் குதிரை, பலவின் பால் குதிரைகள். புரிகிறதா மாணவர்களே? அடுத்தது இடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்றால் என்ன? தன்மை எனும் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நான், என், அது தன்மை, முதல் இடத்தில் இருப்பது நான். முன்னிலை என்றால் நமக்கு முன்னால் உள்ளவர்கள், நமக்கு முன்னால் உள்ளவர்கள். சரியா? நீ, உன், அதுதான் முன்னிலை. அடுத்தது படர்க்கை. படர்க்கை என்றால் தன்மையும் அல்ல, முன்னிலையும் அல்ல, அதற்கு நடுவிலும் இருக்கலாம், கொஞ்சம் தூரத்திலும் இருக்கலாம், அதுதான் படர்க்கை. அவர்கள், கவின், மற்ற பெயர்கள் எல்லாம் வருகிறது அல்லவா, அதெல்லாம் படர்க்கை. பிறகு அது மேசை, நாற்காலி, இது எல்லாம் படர்க்கை. அக்ரிணையில் கூறப்படும் அனைத்து பொருள்கள், உயிரினங்கள் அனைத்துமே படர்க்கையில் வரும். சரியா? அடுத்தது காலம். காலம் 3 வகையாக பிரிக்கப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்றால் நடந்து முடிந்து விட்ட ஒரு விஷயம், நேற்று நடந்த ஒரு விஷயம், முடிந்தது. நிகழ்காலம் என்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது நிகழ்காலம். எதிர்காலம் என்றால் நாளை நடக்க போவது, நாளை நடக்க போவதை நாம் எதிர்காலம் என்று கூறுவோம். மாணவர்களே, ஒவ்வொரு வினைமுற்று சொல்லிலும் நாம் இந்த 5 கூறுகள், அந்த 5 விஷயங்களையும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு வினைமுற்று சொல்லிலும் இவை இருக்கும், இவை கண்டிப்பாக இருக்கும். சரியா? மாணவர்களே, இப்பொழுது நாம் பாடநூலில் பக்கம் 135 மற்றும் 136 உள்ள பாடப்பகுதியை காணலாம். வினைமுற்று அறிக. வினைமுற்று திணை, எண், பால், இடம், காலம் ஆகியவற்றை தெளிவாக காட்டும். ஆசிரியர் முதலில் கூறியது போல வினைமுற்றில் திணை, எண், பால், இடம், காலம் ஆகியவை தெளிவாக இருக்கும். சரியா? முதலாவது வாக்கியத்தை பார்க்கலாம். மாணவி சிறப்பாக நடனம் ஆடினாள். மாணவி சிறப்பாக நடனம் ஆடினாள். இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது ஆடினாள். சரியா மாணவர்களே? ஆடினாள் எனப்படுவது வினைமுற்று. ஒரு வாக்கியத்தின் இறுதியில் இருப்பது வினைமுற்று. இப்பொழுது நாம் இவ்வினைமுற்று எந்த திணை, எந்த எண், பாலம், இடம், காலத்தை குறிக்கின்றது என்பதனை பார்க்கலாம். ஆடினாள் உயர்திணையை குறிக்கின்றது. ஆடினாள் ஒருமையை குறிக்கின்றது. பால் பெண்பால், இடம் படர்க்கை, காலம் இறந்த காலம். திணை உயர்திணை, எண் ஒருமை, பால் பெண்பால், இடம் படர்க்கை, காலம் இறந்த காலம். அடுத்தது இரண்டாவது வாக்கியம். ஆடுகள் திடலில் மேய்கின்றன. ஆடுகள் திடலில் மேய்கின்றன. இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது மேய்கின்றன. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டெடுப்பதற்கு சுலபமாக இருக்கும். மேய்கின்றன. இப்பொழுது மேய்கின்றன எந்த திணையை சேர்ந்தது என்பதனை பார்ப்போம். மேய்கின்றன திணை அக்ரிணை, எண் பன்மை, பால் பலவின் பால், இடம் படர்க்கை, காலம் நிகழ்காலம். மேய்கின்றன அக்ரிணை, ஏனென்றால் ஆடுகள். சரியா? எண் பன்மை, ஆடுகள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னா இங்க மேய்கின்றன இருக்கு. பன்மை பால் பலவின் பால், இடம் படர்க்கை, காலம் நிகழ்காலம். அடுத்த வாக்கியம். இனியன் இனிமையாக பாடுவான். இனியன் இனிமையாக பாடுவான். பாடுவான் எனப்படுவது இவ்வாக்கியத்தில் வினைமுற்று. இந்த பாடுவான் எனப்படும் வினைமுற்று எந்த திணையை சார்ந்தது? உயர் திணையை சார்ந்தது. எண் ஒருமை, பால் ஆண் பால், இடம் படர்க்கை, காலம் எதிர்காலம். பாடுவான் திணை உயர்திணை, எண் ஒருமை, பால் ஆண் பால், இடம் படர்க்கை, காலம் எதிர்காலம். சரியா மாணவர்களே?
இப்பொழுது அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். நண்பர்கள் விரைவாக நடக்கின்றனர். நண்பர்கள் விரைவாக நடக்கின்றனர். இப்பொழுது இவ்வாக்கியத்தில் எது வினைமுற்று தெரியுமா உங்களுக்கு? இவ்வாக்கியத்தில் வினைமுற்று நடக்கின்றனர். நடக்கின்றனர் எந்த திணையை சார்ந்தது? நடக்கின்றனர் உயர்திணையை சார்ந்தது. எண் பன்மை பால் பலர்பால் இடம் படர்க்கை காலம் நிகழ்காலம். உயர்திணை பன்மை பலர்பால் படர்க்கை நிகழ்காலம். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் அடுத்த வாசிப்பு பகுதியை பார்க்கலாம். வாசித்து அறிக. மாணவர்களே, இங்கு 8 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாக்கியங்களை இப்பொழுது நாம் வாசிப்போம். வாசித்த பிறகு இவ்வாக்கியங்களில் உள்ள வினைமுற்று எதுவென கண்டுபிடித்து அது எந்தெந்த திணை, எந்த எண், எந்த பால், எந்த இடம், எந்த காலத்தை குறிக்கின்றது என கண்டறிய போகின்றோம். சரியா? வாருங்கள் மாணவர்களே, முதலாவது வாக்கியத்தை பார்க்கலாம். அப்பா மெதுவோட்டம் ஓடுகிறார். இவ்வாக்கியத்தில் வினைமுற்று ஓடுகிறார். ஓடுகிறார் உயர்திணை எண் ஒருமை பால் ஆண்பால் இடம் படர்க்கை காலம் நிகழ்காலம். சரியா? அடுத்தது இரண்டாவது, குதிரைகள் பந்தயத்தில் ஓடுகின்றன. குதிரைகள் பந்தயத்தில் ஓடுகின்றன. இவ்வாக்கியத்தில் ஓடுகின்றன எனப்படுவது வினைமுற்று. ஓடுகின்றன அஃறிணையை குறிக்கின்றது. எண் பன்மை பால் பலவின் பால் இடம் படர்க்கை காலம் நிகழ்காலம். அடுத்தது மூன்றாவது வாக்கியம். மீன்கள் வேகமாக நீந்துகின்றன. மீன்கள் வேகமாக நீந்துகின்றன. இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது நீந்துகின்றன. நீந்துகின்றன அஃறிணையை குறிக்கின்றது. எண் பன்மை பால் பழவின் பால் இடம் படர்க்கை காலம் நிகழ்காலம். நான்காவது வாக்கியம். சிறுவன் பந்தை உதைக்கின்றான். சிறுவன் பந்தை உதைக்கின்றான். இவ்வாக்கியத்தில் வினைமுற்று உதைக்கின்றான். உதைக்கின்றான் உயர்திணையை குறிக்கின்றது. எண் ஒருமை பால் ஆண்பால் இடம் படர்க்கை காலம் நிகழ்காலம். சரியா மாணவர்களே? அடுத்தது ஐந்தாவது வாக்கியம். மாணவிகள் கோலம் இடுவர். மாணவிகள் கோலம் இடுவர். இந்த வாக்கியத்தில் வினைமுற்று எது? இவ்வாக்கியத்தின் வினைமுற்று இடுவர். இடுவர் எனப்படுவது உயர்திணையை குறிக்கின்றது. எண் பன்மை பால் பலர்பால் இடம் படர்க்கை காலம் எதிர்காலம். இடுவர். சரியா? அடுத்தது ஆறாவது. காவியன் நூலகம் சென்றான். காவியன் நூலகம் சென்றான். இவ்வாக்கியத்தில் சென்றான் வினைமுற்று. திணை உயர்திணை எண் ஒருமை பால் ஆண்பால் இடம் படர்க்கை காலம் சென்றான் என்ன காலம்? இறந்த காலம். சரியா? ஏழாவது. திருமதி காவேரி வீணை மீட்டுவார். திருமதி காவேரி வீணை மீட்டுவார். இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது எது? மீட்டுவார் வினைமுற்று. சரியா? மீட்டுவார் எந்த காலத்து எந்த திணை? உயர்திணை எண் ஒருமை பால் என்ன பால்? பெண் பால் இடம் படர்க்கை காலம் என்ன காலம்? மீட்டுவார் மீட்டுவார் எதிர்காலம். சரியா? இப்பொழுது எட்டாவது வாக்கியம். பெற்றோர்கள் திரளாக வந்தனர். பெற்றோர்கள் திரளாக வந்தனர். இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது வந்தனர். வந்தனர் உயர்திணையை குறிக்கின்றது. எண் பன்மை பால் பலர்பால் இடம் படர்க்கை காலம் என்ன காலம்? வந்தனர்
இறந்த காலம். வந்தனர் இறந்த காலத்தை குறிக்கின்றது. சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் அடுத்த நடவடிக்கைக்கு செல்லலாம். ஆசிரியை வாக்கியங்களை ஒளிபரப்புகின்றேன். மாணவர்கள் அவ்வாக்கியங்களை வாசித்து அவ்வாக்கியங்களில் வினைமுற்று சொல்லை கண்டறிந்து அச்சொற்களின் திணை, எண், பால், இடம், காலம் ஆகியவற்றை கண்டறிந்து கூற வேண்டும். சரியா மாணவர்களே? வாருங்கள் முதலாவது வாக்கியத்திற்கு செல்லலாம். தம்பி பட்டம் செய்தான். தம்பி பட்டம் செய்தான். மாணவர்களே, இவ்வாக்கியத்தில் எது வினைமுற்று? ஆம், செய்தான் எனப்படுவது வினைமுற்று. தம்பி பட்டம் செய்தான், அதில் செய்தான் எனப்படுவது வினைமுற்று. சரியா? இப்பொழுது வினைமுற்று செய்தான். ஓகே, வினைமுற்று செய்தான் எந்த எண்ணை குறிக்கின்றது? செய்தான். ஒருமை, திணை, உயர்திணை, இடம் படர்க்கை, காலம் இறந்த காலம், பால் ஆண் பால். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் இரண்டாவது வாக்கியத்திற்கு செல்லலாம். தேவகி நடனம் பயில்கிறாள். தேவகி நடனம் பயில்கிறாள். சரியா மாணவர்களே? இவ்வாக்கியத்தில் வினைமுற்று பயில்கிறாள். இப்பொழுது எண் என்ன வரும்? ஒருமை, திணை, உயர்திணை, இடம் படர்க்கை, காலம் நிகழ்காலம், பால் பெண் பால். சரியா மாணவர்களே? மூன்றாவது வாக்கியம். நான் ஏழைக்கு உதவினேன். நான் ஏழைக்கு உதவினேன். இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது ஆம், உதவினேன். எண் ஒருமை, திணை உயர்திணை, இடம் தன்மை, காலம் இறந்த காலம், பால் ஆண் பால். சரியா மாணவர்களே? அடுத்த வாக்கியமானது மாமா பரிசு கொடுத்தார். மாமா பரிசு கொடுத்தார். இவ்வாக்கியத்தில் வினைமுற்று கொடுத்தார். எண் ஒருமை, திணை உயர்திணை, இடம் படர்க்கை, காலம் இறந்த காலம், பால் ஆண் பால். சரியா மாணவர்களே? இப்பொழுது அடுத்த வாக்கியத்தில் மன்னர் அரண்மனையில் வாழ்கிறார். மன்னர் அரண்மனையில் வாழ்கிறார். இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது வாழ்கிறார். எண் ஒருமை, திணை உயர்திணை, இடம் படர்க்கை, காலம் நிகழ்காலம், பால் ஆண் பால். சரியா மாணவர்களே? அடுத்த வாக்கியம். சிறுவர்கள் கோலி விளையாடினர். சிறுவர்கள் கோலி விளையாடினர். சரியா? விளையாடினர் வினைமுற்று. எண் பன்மை, திணை உயர்திணை, இடம் படர்க்கை, காலம் இறந்த காலம், பால் பலர்பால். நாங்கள் வெளிநாடு சென்றோம். நாங்கள் வெளிநாடு சென்றோம். இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது சென்றோம். எண் பன்மை, திணை உயர்திணை, இடம் தன்மை, காலம் இறந்த காலம், பால் பலர்பால். குரங்குகள் கிளையில் தாவின. குரங்குகள் கிளையில் தாவின. இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது தாவின. எண் பன்மை, திணை அஃறிணை, இடம் படர்க்கை, காலம் இறந்த காலம், பால் பழவின் பால். இறுதி வாக்கியத்தை பார்க்கலாம். கன்று பால் குடிக்கிறது. கன்று பால் குடிக்கிறது. இவ்வாக்கியத்தில் வினைமுற்றானது குடிக்கிறது. எண் ஒருமை, திணை அஃறிணை, இடம் படர்க்கை, காலம் நிகழ்காலம், பால் ஒன்றன் பால். சரியா மாணவர்களே? கண்டிப்பாக இவ்வாக்கியங்களை பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இவ்வினைமுற்றிலிருந்து எண், திணை, இடம், காலம், பால் ஆகியவற்றை
கண்டறிய முடியும் என்று நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். சரியா மாணவர்களே? இப்பொழுது அடுத்த நடவடிக்கைக்கு செல்லலாம். இப்பொழுது நடவடிக்கையை பார்க்கலாம். பொருத்தமான வினைமுற்றை எழுதுக. 1வது சிறுமி பேருந்தில், 2வது பெற்றோர் கோவிலுக்கு, 3வது பட்டம் உயரே, 4வது நளினி மெத்தையில், 5வது அணில் கனியை, 6வது மீன்கள் வலையில், 7வது குயவன் மண்பானை, 8வது ஆசிரியர் பாடம், 9வது தாவரங்கள் செழிப்பாக, 10வது விருந்தினர்கள் உணவு, 11 மேகலை வீணை, 12 நண்பர்கள் கவிதை, 13 பறவைகள் வானத்தில். இப்பொழுது நாம் விடைகளை பார்க்கலாம். பறந்தது, தின்றது, மீட்டுகிறாள், வணைகிறான், ஏறினாள், வளரும், பறந்தன, போதிப்பார், உண்பர், சிக்கின, இறங்குகின்றது, படைக்கின்றனர், உறங்குகிறாள், செல்கின்றனர். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் வாக்கியத்தை வாசித்து விட்டோம், விடையும் வாசித்து விட்டோம். மீண்டும் இவ்வாக்கியங்களை வாசித்து சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். 1வது பார்க்கலாம். சிறுமி பேருந்தில் ஏறினாள், பெற்றோர் கோவிலுக்கு செல்கின்றனர், பட்டம் உயரே பறந்தது, நளினி மெத்தையில் உறங்குகிறாள், அணில் கனியை தின்றது, மீன்கள் வலையில் சிக்கின, குயவன் மண்பானை வணைகிறான், ஆசிரியர் பாடம் போதிக்கிறார், தாவரங்கள் செழிப்பாக வளரும், விருந்தினர்கள் உணவு உண்பர், மேகலை வீணை மீட்டுகிறாள், நண்பர்கள் கவிதை படைக்கின்றனர், பறவைகள் வானத்தில் பறந்தன. சரியா மாணவர்களே? உங்களுக்கு கண்டிப்பாக சுலபமாக இருக்கும். இன்றைய பாடம் புரிந்திருக்கும் என்று ஆசிரியை நம்புகின்றேன். வினைமுற்று என்றால் என்ன? ஒரு செயல் முழுமை பெற்றிருப்பதை காட்டுவதே வினைமுற்றாகும். சரியா? இத்துடன் நம்முடைய பாடம் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.